Praise the Lord. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் இறை வார்த்தையை ஆவலுடன் கேட்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது இறை வார்த்தையை அறிவிக்க இருக்கும் இந்த அடிமையின் வாயில் இருந்து கொண்டு நீர் பேச வேண்டுமாய் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, அமேன் அமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கண்களை பதிய வைப்போம் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரேஸ் தி லார்ட். எபிரேயர் 12:2 வாசிக்க கேட்போம். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்பிக்கை என்னும் விதையை நம் உள்ளத்தில் விதைத்தவரும் அதை வளர வைத்து வழிநடத்தி நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். உலகம், பசாசு, சரீரத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நிலை வாழ்வை நோக்கி உங்களை வழிநடத்துபவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்ல கற்றுக் கொடுப்பார். ஆகவே பிரியமானவர்களே, பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நித்திய பேரின்ப வீட்டை மனதில் கொண்டு சோர்ந்து போகாமல் பாடுகளையும் இழிவுகளையும் அவமானங்களையும் பொருட்படுத்தாமல் இயேசுவின் மீது கண்களை பதியுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லி இடைவிடாது ஜெபியுங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். காத்திருந்து ஜெபியுங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நித்திய பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்வார். கிடைக்கப் போகும் நித்திய பேரின்ப வீட்டை நினைத்து மகிழ்ந்து களி கூறுங்கள். பிரேஸ் தி லார்ட். திருப்பாடல் 34:5 வாசிக்க கேட்போம். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பணித்தலங்களிலும் சபைகளிலும் மகிழ்ச்சி இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? மகிழ்ச்சியின் மகுடமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் முகம் மகிழ்ச்சியால் மெளிரும். நீங்கள் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஊதாரி மைந்தன் தனக்குரிய பங்கை விற்று பணமாக்கி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டான். அங்கே தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையெல்லாம் பாழாக்கினான். பணம் அனைத்தையும் செலவு செய்து விட்டான். நாட்டில் கடும் பஞ்சம் நிலவியது. உண்ண உணவு இல்லாமல் பாடுகள் பலப்பட்டான். இறுதியில் பன்றி மேய்க்கும் பணியில் அமர்ந்தான். அங்கும் வயிற்றுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை. புத்தி தெளிந்தவனாக, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி தந்தையின் இல்லத்தை நோக்கி நடந்தான். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனிமேல் நான் உமது மகன் எனப்பட தகுதியற்றவன். உமது கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான்.
வாடி கிடந்த அவன் முகம் மலர ஆரம்பித்தது. அவன் உள்ளத்தில் புதிய நம்பிக்கை உருவானது. கால்களுக்கு பலன் கிடைத்தது. தந்தை என்னை புறக்கணிக்க மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு வேகமாக நடந்தான். தந்தையின் முகத்தை கண்டான். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்த ஊதாரி மைந்தனின் முகமும் பிரகாசித்தது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு பாவம் செய்து எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு அவமானத்திற்கு மேல் அவமானப்பட்டு தலை குனிந்து நடக்கின்றீர்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் முகம் பிரகாசிக்கும். அவர் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். புது வாழ்வு பெறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். எழுந்து பிரகாசிக்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 16:8 வாசிக்க கேட்போம். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரை எப்பொழுதும் உங்கள் கண்முன் வையுங்கள். காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் இரவிலும் அவர் நினைவாகவே இருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் வளமையிலும் முதுமையிலும் இளமையிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண் முன்னேயே நிறுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு எதிராக 1000 பேர் எழும்பினாலும் ஒருவராலும் உங்களை அசைக்க முடியாது. ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 123 2 மற்றும் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பணியாளர்களின் கண்கள் தங்கள் தலைவரையே நோக்கி இருப்பது போல, ஆண்டவர் உங்களுக்கு தயை காட்டும் வரை அவரையே நோக்கியிருங்கள். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உன் கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன். நீ என் பெயரை அறிந்திருப்பதால் உன்னை விடுவிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்கிற நம் ஆண்டவர் வாக்குமாறாதவர். விசுவாசத்தோடு அவரையே நோக்கியிருங்கள். உங்கள் மன்றாட்டுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். பரிசுத்த உள்ளத்தோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் காத்திருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. 2 அல்லது 3 நாட்கள் ஜெபித்த பிறகு ஜெபித்தது கிடைக்கவில்லை என்று சொல்லி வேற்று தெய்வங்களிடமும் மந்திரவாதிகளிடமும் மாய வித்தைக்காரர்களிடமும் சாத்தானிடமும் சென்று விடாதீர்கள். சாத்தான் ஆதி முதற்கொண்டு பொய்யனும் திருடனும் ஏமாற்றுக்காரனுமாக இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை வஞ்சித்து அழிவுக்கு இட்டுச் செல்வான். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் கண்களை பொருட்கள் மேலேயோ ஆட்கள் மேலேயோ மரஞ்செடி கொடிகள் மேலேயோ பதிய வைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பதிய வையுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் ஜெபிப்போம். உலகம் பசாசு சரீரத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் எம் கண்களை உம்மீது பதிய வைக்க வேண்டிய அருளை தாரும். நீரே உண்மையும் வழியும் வாழ்வுமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம் பாதையில் வழிநடந்து உமது சாட்சிகளாய் வாழ வரம் தாரும். இயேசுவை நோக்கி பார்க்கிற கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து எல்லா வேளையிலும் அவரையே நோக்கி பார்த்து பிரகாசமடைவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம்.
கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.